மாநிலை ஆப்பா வட்டாரத்தில் மகளிர் சந்திப்பை ஒழுங்கு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ரியாசர்கள், அதே போன்று இங்கே அதிகார கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அதே போன்று எங்களுடன் வந்திருக்கின்ற அம்பாறை மாவட்ட எங்களுடைய செயலாளர் சமாதான அவர்கள் மற்றும் இங்கே தனித்தனி விழிக்காவிட்டாலும் எல்லோரையும் விழித்ததாக நடத்திக் கொண்டு அன்புடன் இங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்களை கேட்க வந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, குடியேற்ற இளைஞர்களே, உங்கள் எல்லோருக்கும் சொன்னார்கள். இதை நாங்கள் வேறுபடுத்தி அதே போன்று பட்டியல் ஏற்பாட்டையும் நான் இங்கே ஞாபகப்படுத்துவதாக வேறு இடத்தில் நான் ஒழுங்கு செய்திருந்தாலும் மழை காரணத்தினால் நாங்கள் இதை அங்கே செய்ய முடியாமல் நான் நினைக்கிறேன் ஒரு அறவழி தளத்திற்குள் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இருந்தாலும் மாஷா இங்கே இருக்கின்ற சகோதரர்களை பார்க்கும் பொழுது மிகவும் இந்த தேர்தலில் ஆர்வமாக இருக்கின்றீர்கள், உறுதியாக இருக்கின்றீர்கள் என்பது சந்தோஷமாக இருக்கின்றது. அஸ்வர் சாலி அவர்கள் மிகவும் நெருங்கிய எனது நண்பர். இந்த பகுதிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்பனைகளாகவோ அவைகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். தாய்மார்கள் இங்கே நான் நினைக்கின்றேன் ஒரு கணிசமான அளவில் இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் குறைந்தது நான் நினைக்கின்றேன் ஒரு 100 பேராக இருக்கும். இங்கே பேசுகின்ற விடயங்களை கேட்ட பின் நிச்சயமாக கூட்டத்திற்கு பின் நீங்கள் போகும் பொழுது நாம் நமது கட்சியான முஸ்லிம் காங்கிரசுக்கு நமது மலர்ச்சியினருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது நிச்சயமாக வெளியே இருக்கின்றவர்களுக்கும் நமது இந்த செய்தியை எத்தி வைக்க வேண்டியது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களின் கடமையாகும். காலத்துக்கு காலம் உங்களுக்கு தெரியும், மயில் கட்சி என்றும் அதே போன்று அரசாங்கம் துறைக்கிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டு இங்கே வந்து கொண்டு மிகவும் கேவலமாக நமது சமுதாயத்தை நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் நன்றியவர்களாக இருப்பீர்கள். ஜனாதிபதியை வந்து சொல்கின்றார், முஸ்லிம்களது 70% வாக்குகள் எங்களுடன் தான் இருக்கின்றது. ஒரு கேவலமான பேச்சு. அதே போன்று அக்கரப்பத்தில் தான் வந்த பொழுது நமது கட்சியை சாடி விட்டு போகின்றார். எங்களுக்கு ஜனாதிபதி பதவியும் தேவை, பார்லமெண்ட் பதவியும் தேவை, நமது பிரதேச சபை பதவியும் எங்களுக்கு தேவை. அத்துடன் பயமுட்டாங்க. அவர்களுக்கு வாக்களித்தால்தான் நாங்கள் ஒரு காசு அன்று பிரதமர் ஹரிணி அவர்களின் ஒரு அந்த சோழன் வந்த ஒரு கிளிப்பை பார்த்து அவர் சொல்றார், தனக்கு ஒரு நாளைக்கு 10,000 கடிதம் வந்திருந்தது. அந்த 10,000 கடிதத்துக்கு நான் பதில் போடுவதென்றால் நீங்கள் வாக்களித்து விட்டு வாருங்கள். இது ஒரு விதமான அச்சுறுத்தல். இப்படி ஒரு கேவலமான அரசியலை நானும் கொஞ்சம் அரசியல் தெரிந்தவன் நிலையில் இப்படி ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு கடிதத்துக்கு பதில் போடுவதென்றால் கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் மற்ற கவலையான விடயம் இவர்களுக்கு ஏஜென்டாக இருந்து கொண்டு நமது சமூகத்தை காட்டிக் கொடுக்கின்ற சகோதரர்கள் ஏழாவது அவர் போய் சொல்றாரு, நாங்க இஸ்ரேலில் சொல்லாத பலஸ்தீன சம்பந்தமாக என்ன பேசுறது தெரியாது. நம்ம கட்சி எடுத்துக்கொண்டா நாங்கள் இங்க வந்து சொன்ன மதங்களை கலந்து சொல்லுவோம். அவர்களுக்கு அப்படி அல்ல.
அங்கே வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதைத்தான் அவர்கள் இங்கே செய்யலாம். அவர் அட்டாளச்சனை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மறைந்த மாமனிதர் இன்றும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களின் காலத்தில் இருந்து, அதாவது 1994 இருந்தே இது முஸ்லிம் காங்கிரஸ் வசப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேச சபை. இதை நாம் இம்முறை எக்காரணம் கொண்டு பெற்றுக் கொடுக்க முடியாது. இது சமூகத்துக்கான ஒரு சோதனையாக ஒரு சவாலாக வந்திருக்கின்ற காலம். இதற்கு நாம் எக்காரணம் கொண்டு அஞ்ச முடியாது. நமக்கு என்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த தனித்துவத்தை நாம் பேண வேண்டும் என்றால் அது அட்டாளச்சிலையிலிருந்து தான் அது ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், மதிப்புக்குரிய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் சுகுமாரன் என்று நூலுக்காக இருக்கின்றோம். மற்ற எம்பிமார்கள் கூட அந்த டெலிஃபோன் தான் வருகிறது. அந்த நாளில் இருக்கிற எம்பிமார்கள் டெலிஃபோன் ஓவடி போட்டுட்டார். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் ஒற்றுமையாக ஒருவரை சம்பாஷணை செய்து எப்படி இந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் வேலை செய்து கொண்டு வருகிறார். இதற்கு முன்பும் நானும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் திகவாபிக்கு சென்றிருந்தோம். அங்கே இருந்த பெரும்பான்மை மக்கள் மிகவும் தெளிவாக பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற நமது முஸ்லிம் சகோதரர்கள் இந்த நமது சமூகத்தை காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஊருக்குள் தெரிவதை விட்டு மிகவும் கவலையாக இருக்கின்றது. இது இங்கே மட்டுமல்ல, பெரும்பான்மை தெளிவான போதிலும் இங்கே இருக்கின்ற நமது சகோதரர்கள் இதற்காக என்னமோ தெரியவில்லை. மீண்டும் NDP என்னும் JDP என்னும் பேசிக்கொண்டு அந்த பிரதேச சபையில் தங்களுக்கு வேண்டும் என்ற அந்த அவாவுடன் ஆசையுடன் வலம் வந்து கொண்டு போவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் தான் இந்த கட்சியை வளர்த்தவர்கள். இந்த கட்சி உடையதாக்க நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரை நாம் பலப்படுத்த வேண்டும் என்றால் 6ஆம் தேதி காலை நாம் சென்று நமது மரச்சின்னத்திற்கு முன் நாம் விடும் ஒவ்வொரு வாக்கம் தான் நமது சுய கௌரவத்தை பாதுகாக்கும் வாக்காக அமைய போவது. வேற NPP, ACNC, NC இருந்தாலும் நமது இங்கே இருக்கின்ற ஒற்றுமையை காட்ட வேண்டும். அட்டாளச்சிலை மண் ஒற்றுமையை காட்ட வேண்டும். அது அரபா வட்டாரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகக்கூடிய வாக்குகளை நண்பர் அஸ்வர் சாலி அவர்கள் எடுத்து வந்து விட்டார் என்ற செய்தியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.